ஒரு பிசினஸை டெவலப் பண்றதுக்கு மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங்ல காமனா இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டாஸ்க் பண்ண போறோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கு நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத ப்ராப்பரா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாம இருக்கிறது, அது அவங்கள ப்ராப்பரா ஒரு செக்மெண்ட் பண்ணாம இருக்கிறது. ஸோ அதை ப்ராப்பரா செக்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலாம், என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், எவ்வளவு பட்ஜெட் வந்து நம்ம அலோகேட் பண்ணணும், யாரை வந்து நம்மளோட டீம்ல வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளியரான பிளான் இருக்கணும். ரெண்டாவது வந்து சோஷியல் மீடியாவை வந்து இப்ப தீபாவளிக்கு போஸ்ட் போடவும் இல்ல வந்து ஒரு நியூ இயர்க்கோ பொங்கலுக்கோ போஸ்ட் போடுறதுக்கு மட்டுமே வந்து யூஸ் பண்ணாம சோஷியல் மீடியால ஒரு கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்றோம் அப்படின்னா கண்டினியூஸா அவங்களுக்கு வந்து நம்ம பிசினஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் மூலியமாவோ இல்ல வந்து கான்டென்ட்ஸ் மூலியமாவோ இப்போ நம்ம பிசினஸ் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் மூலியமாவோ வந்து நம்மளோட ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணணும். சேல்ஸ் மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்றதை விட ரிலேஷன்ஷிப் பில்டிங்க்கு நம்ம வந்து நியூ பீப்புள் கூட கனெக்ட் ஆகுறதுக்கு நம்ம பிசினஸை வந்து டெவலப் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் யாரு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி ரிலேஷன்ஷிப் பில்டிங்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது மூலியமா சேல்ஸ் வந்து